நாம் விருப்பப்பட்டதற்கேற்றார் போலவே நம்மளுடைய வாழ்க்கையை குறுகிய காலத்திற்குள்ளாகவே நம்மளுடைய வாழ்க்கை அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளால வடிவமைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ வணக்கம் நவநீத கிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க? ஸோ குவாண்டம் ஜம்பிங் என்ன அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய மக்களுக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன், குவாண்டம் ஜம்பிங் இதெல்லாம் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு டேர்மு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிடு, சாமி அருள் செஞ்சால் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு, குவாண்டம் ஜம்பிங், மேனிஃபெஸ்டேஷன். கொஞ்சம் அதை பற்றி என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு புரிதல் இருக்கும். குவாண்டம் ஜம்பிங் அப்படிங்கிறதோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த யூனிவர்ஸில் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரியே பேரலல் யூனிவர்சஸ் இருக்குது. இப்போ நான் இங்கே ஒரு நவநீத கிருஷ்ணனாக இருக்கிறேன்னா, நான் இன்னொரு பேரலல் யூனிவர்ஸில் நானாகவே தான் இருப்பேன். அதாவது என்னோட ட்வின் சோல் அவங்க. இப்போ நான் ஒரு சில விஷயத்தினால இது வரைக்கும் நான் கடந்து வந்த பாதையில் நான் செஞ்ச விஷயங்களால நான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன். மேபி நான் செஞ்சதில் சில விஷயங்களை மாற்றம் பண்ணியிருந்தா நான் இன்னும் பெட்டராக இருந்திருப்பேன்னு நினைப்பேன் இல்லைங்களா. நான் யோசிப்பேன், நான் இப்படி இருந்தால் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்படியான ஒருத்தர் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருப்பார். இது ஒரு 3ஆக பிரிச்சுக்கலாம். இதில் இருந்து தான் நம்ம பண்ணவும் போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா, முதல்ல நம்ம பாஸ்ட் நமக்கு தெரியணும். இப்போ அந்த பாஸ்ட்டு தெரியணும் அப்படிங்கிறதோட பேஸ் என்ன அப்படின்னா, என்னோட பாஸ்ட்டை பார்த்து நான் ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல அக்செப்டன்ஸ் வரணும். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா, என்னோட இத்தனை வருஷம் நான் பயணித்து வந்த இந்த பாஸ்ட் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதோட செகண்ட் விஷயம் எப்படி நடக்கும்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த ப்ராப்ளம்னு நினச்சோம் இல்லைங்களா, அந்த விஷயத்த அது ரொம்ப ஈஸியாக ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்மளோட ட்வின் சோல் தான் அவங்க. அதான் ட்வின் சோல் இன் சென்ஸ் என்ன, நானே தான் அதுவும். பட் நான் எதெல்லாம் பிரச்சனைன்னு நினச்சனோ அது எல்லாத்தையும் சும்மா அந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை டீல் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு. மீனிங் பேரலல் யூனிவர்ஸில் இது எதுவுமே பாஸ்ட்டோ ஃப்யூச்சரோ கிடையாது. அட் ப்ரெசென்ட் அது ப்ரெசென்ட்டில் தான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ அவங்கள போய் பார்க்கும்போது உங்களுக்கு அவங்ககிட்ட வந்து சில ஹிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்ககிட்ட உங்களால் பேச முடியும். அவங்க பேசுகிற சில விஷயத்தை வச்சு நீங்கள் சில விஷயத்தை உங்களுக்குள்ளே மாற்றிக்க முடியும். இப்போ என்னால் அவங்கள என்னால் என்னையவே வந்து பார்க்க முடியும். இதோட தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் ஒரு அப்சர்வராக இருந்திருப்பீங்க. உங்களோட பாஸ்ட்டை பார்க்கும்போது நீங்கள் இங்கே எதுவும் பண்ண போகிறதில்ல. உங்கள் ட்வின் சோலை பார்க்கும்போது அவங்க பேசுகிற விஷயமோ இல்லை அவங்க நடந்துக்கிறத வச்சோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருந்துருக்கும். இந்த 2 இடத்துலையுமே இங்கே ஒரு அப்சர்வராக இருப்பீங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் நீங்கள் அங்கே வாழ்வீங்க. அதாவது வந்து நீங்கள் தான் அங்கே பார்ட்டிசிபென்ட். நீங்கள் அதுக்குள்ளே இருப்பீங்க. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இருக்குதுங்க, என் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, என் கெரியரில் எனக்கு இது இருக்குது, என் வெல்த்தில் இந்த பிரச்சனை இருக்குது, என் ஆஃபீஸில் இந்த பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க. ஆக்சுவலாக என்ன, அவங்க அந்த பிரச்சனைக்கான ஒரு சின்ன சொல்யூஷனாக மட்டும் இதை பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் டெஸ்டினேஷன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற இன்சென்ஸ் என்னன்னாவே, அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் உடல்நலம் நல்லா இருந்தால் தானே அங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே நடந்தால் தான், நீங்கள் என்னென்ன தனித்தனியாக கேட்குறீங்களோ இது எல்லாம் நடந்தால் தான் நீங்கள் அங்கே சந்தோஷமாகவே இருக்க முடியும். நீங்கள் அந்த டெஸ்டினேஷனை தான் போய் பார்க்க போகிறீங்க. அதுவுமே அட் ப்ரெசென்ட் தான் நடக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு டிவி டியூன் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நாம் ஒரு டிவி பார்த்துட்ருக்குறோம், எனக்கு அடுத்த சேனல் மாற்றுறேன். நான் மாற்றும்போது கண்டிப்பாக ஒரு சேனலில் எனக்காக புதுசாலாம் எடுத்து பண்ண மாட்டாங்க. அது ஆல்ரெடி ப்ராட்காஸ்ட்டில் இருக்கும், அதை நான் பார்ப்பேன். கிட்டத்தட்ட உங்கள் வாழ்க்கை அங்கே நடந்துட்டுருக்கு இல்லையா, ப்ரெசென்ட்டில் அங்கே நடக்குது இல்லையா, அதுக்கான ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் மாறுறீங்க. இல்லை உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு சக்கரை விழுந்தால் அதை நோக்கி ஒரு எறும்பு போகுதோ, அதுதான் இது எப்படி சொல்ல, இந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருளோட தேவை இருக்கிற விஷயம் அந்த இடத்துக்கு போயிடும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம சக்கரைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அங்கே கிரியேட் பண்ணுற அங்கே வாழ்கிற வாழ்க்கை உங்களோட சக்கரை அப்படின்னா, இங்கே இருக்கிற எறும்பு நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. ஸோ அது ரொம்ப இயல்பாக நடந்துடும். இந்த குவாண்டம் இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா, இந்த பிரச்சனை முடிஞ்சிருமான்னு சொல்லி கேட்குறாங்க. இது பிரச்சனைகள் சார்ந்ததில்லை, நான் சொல்கிறது சொல்யூஷன் சார்ந்ததுங்கிறேன். உங்களோட டெஸ்டினேஷன், உங்களுக்கு இந்த டெஸ்டினேஷன் தான் உங்களோட ஃபைனல் அப்படின்னா, அந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோமே. போகிற வழி தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போது டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது, இப்போ நான் வந்து ஆஸ் ஆஃப் இப்போ நான் என்னவே பர்சனலாக எடுத்துக்குவேன், அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கு இவ்வளோ ஒரு வீடு இருக்கணும், அப்பா அம்மாவை எப்படி நான் பார்த்துக்கணும், எனக்குன்னு வந்து இந்த ஒரு காரு, பங்களா, நல்ல ஒரு ஹெல்த்து, இது எல்லாமே வந்து இத்தனை காலத்துக்குள்ளே எனக்கு நடந்திருக்கணும்னு யோசிக்கணும். அந்த காலத்தை டெஸ்டினேஷனாக வைக்கணுமா, இல்லை நான் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதனுடைய ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்பு இருக்கும் இல்லைங்களா, அதை நான் டெஸ்டினேஷனை வைக்கணும். ஏன்னா 2க்கு வித்தியாசம் உண்டு. கரெக்ட். இந்த கனவு எவ்வளவு காலத்துக்குள்ளே நடக்குதுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். காலமெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லப்பா, அந்த மாதிரி நான் இருந்தேன்னா போதும். இது வந்து அந்த அந்த இதை மட்டும்தான், நான் எப்படி இருக்கணுங்கிறது யோசிக்கிறது மட்டும்தான்.
இப்ப நான் காலத்த டெஸ்டினேஷனா வைக்கணுமா? இல்ல அந்த எண்ணத்த டெஸ்டினேஷனா வைக்கணுமா? என்ன கேட்டா எண்ணத்த தான் டெஸ்டினேஷனா வைக்கணுங்க. ஏன் காலத்த வைக்கக்கூடாது அப்படின்னா, காலம்னு ஒரு விஷயத்த யோசிக்கும்போதே, நீங்க உங்கனால என்ன முடியுமோ அதத்தான் யோசிப்பீங்க. இப்ப நீங்க நான் 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும்னு நெனைக்கிற விஷயத்த, நான் 10 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கணும்னு தான் யோசிப்பேன். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க 10 வருஷத்துக்கு இருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க இல்லையா? அது 1 வருஷத்துல நடந்துரும்னு நான் சொல்றேன். இத என்ன காரணத்துக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம மனசு இருக்கு இல்லைங்களா? அந்த மனசுக்கு வந்து இந்த டைமு, ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது. ம். அது எங்க நெனச்சாலும் போயிட்டு வரும். இப்ப நீங்க கண்ண மூடி கீழ உங்க வீட்ல கண்ண மூடி இங்க கார் கிட்ட நீங்க நிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்க மனசு அங்க போய் நின்றுருக்கும். ம். ஆனா, நீங்க போய் நிக்க முடியாது. உங்களுக்கு வந்து டைமும், ஸ்பேஸ் இருக்கு. இப்ப நீங்க காலத்த டிட்டர்மின் பண்ணி ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னாவே, அங்க நீங்க தான் இருக்கிறீங்க. உங்க மனச நீங்க நம்பலன்னு ஒரு விதத்துல அது அர்த்தம். ஸோ, உங்க மனச நீங்க முழுசா நம்பிட்டீங்க அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியா உங்கள அது பக்கத்துல கூட்டு போயிரும். கீழ விழுந்த சர்க்கரைக்கு போற எறும்பு மாரி தான். அவ்ளோ குயிக்கா அது கூட்டு போகும்.